எஸ்கேஸ் நீங்கள் டைட்டில் தமிழில் பார்க்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு hello.pyன்னு ஒரு ஃபைல் பண்ணிக்கிறேன். ஸோ இது பேசிக்ஸ் Tkinter பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த Tkinterங்கிற மாடியூல் வந்து இன்பில்ட் மாடியூல். ஸோ நீங்கள் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும் இந்த Tkinter இன்ஸ்டால் ஆகிடும். நான் இதில் வந்து ஃப்ரம் Tkinter இம்போர்ட் ஸ்டார். இதுக்கு மீனிங் என்னன்னா Tkinterங்கிற மாடியூல்லேருந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணோம். அதான் இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் லைன் போய்க்கிறேன். இப்போ இந்த இதில் நம்ம வந்து ஒரு ரூட் கிரியேட் பண்ணோம். ஸோ ரூட்னா இப்போ என்னென்னா அந்த ஃபைல் இப்போ ஒரு ஆப் மாதிரி ஓப்பன் ஆச்சுல, அந்த ஆப்போட இந்த ஆப்பை தான் நம்ம வந்து ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ ரூட்டுங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம். ரூட் ஈக்குவல் டு டிகே. டிகேங்கிறது அந்த ஸ்க்ரீன். Tkinter மாடியூல் நம்ம அப்படி மென்ஷன் பண்ணுறோம். Tkinter மாடியூலில் டிகேன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ரூட் ஈக்குவல் டிகேன்னு போட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க எதுவும் நடக்காது. இங்கே hello.pyங்கிறது ரன் ஆயிருக்கு, ஆனால் எதுவுமே நடக்கலை. இது நம்ம என்ன பண்ணோம்னா root.main loop அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ மெயின் லூப்னா என்னன்னா அந்த லூப் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ரன் பண்ண வைக்கிறது லூப் ஆகிட்டே இருக்கணும். ஸோ root.main loop இப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு இது ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீன் நான் காமிக்கிறேன். அது இந்த மாதிரி டிகேங்கிற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது டிஃபால்ட்டாக டிகேங்கிற நேமில் சேவ் ஆகிடும். நம்ம வேணால் இந்த இடத்துல நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். root.title. ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே தான் ட்ரை பண்ணணும். ஸோ இது str ஃபார்மேட். இதில் வந்து நான் வந்து பேசிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பேசிக்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. பேசிக் நான் ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் போட்டுக்கலாம், மினிமைஸும் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இது வேணும்னா க்ளோஸும் கூட பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாப் ஆகிடும்.